ஓல்ட் டிராஃபர்டில் தரமான சம்பவம். மேட்ச் முடியறதுக்கு முன்னாடியே நிறைய ஃபேன்ஸ் கிளம்பி போயிட்டாங்க. எரிக் டென் ஹாக் சாக்ட் இந்த மார்னிங்கா? மேன்செஸ்டர் யுனைடெட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் மினிட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சில் சுத்தமாக கண்ட்ரோல் இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் அவங்களுக்கு பாலில் கண்ட்ரோலும் இல்லை, ஒரு காம்னஸுமே கிடையாது. எப்போல்லாம் பால் அவங்க கிட்ட கிடைச்சதோ ரைட்டாவே கவுண்டர் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணணும் தான் நினைச்சாங்களே தவிர கொஞ்சம் கூட ஒரு ஓல்டு பிளேயும் பண்ணல, இல்லை பிளேயிங் ஃப்ரம் த பேக் எதுவுமே வந்து பண்ணவே இல்லை. எப்பெல்லாம் ஸ்பர்ஸ் அட்டாக் பண்ணாங்களோ அப்பெல்லாம் யுனைடெட் அழகா இன்டர்செப்ட் பண்ணாங்க. அண்ட் உடனே வந்து பார்த்தீங்கன்னா கர்னாச்சோ இல்லை ரேஷ்வர்டை தான் ஃபைன் பண்ணணும்னு நினைச்சாங்களே தவிர கொஞ்சம் கூட பாலை வந்து ஹோல்ட் அப் பண்ணுன்ற தாட்டே கிடையாது. அண்ட் வந்து இவங்க இந்த மாதிரி வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணும்போது அதை வந்து ஸ்பர்ஸ் ரொம்ப அழகா இவங்களோட கேம் பிளானை புரிஞ்சுட்டு அதுலேருந்து சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க. டீமோ வர்னர் மட்டும் இன்னைக்கு வந்து விளையாடாம சன் விளையாடி இருந்தா இந்த மேட்ச் 5 to 6 கோல்ஸ் கண்டிப்பா போயிருக்கும். மேட்சோட 35th மினிட்ல வந்து பாத்தீங்கன்னா யுனைடெட் கொஞ்சம் கண்ட்ரோல் கெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ட் ஃபேன்ஸும் கொஞ்சம் சீரப் ஆனாங்க. பட் அது நடந்துட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அன்னெசரியா ஒரு ஃபவுல் பை ப்ரூனோ. தேவையான ஃபவுலான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஒரு கவுண்டர் அட்டாக்கும் இல்லை, எதுவுமே இல்லை. இது வந்து ரெட் கார்டான்னு கேட்டீங்கன்னா எஸ் நோ அப்படிதான் சொல்லி ஆகணும். ஐனி கண்டிப்பா ரெட் கார்டு எஸ், பட் அது ஸ்லிப் ஆகி போயிடுச்சது, ஸோ நோ. ஸோ எஸ் அண்ட் நோ அப்படிதான் பண்ணலாம். பட் எண்ட் ஆஃப் த டேல அதை ஆர்கியூ பண்றது வேஸ்ட் ஆஃப் டைம். இது வந்து நம்ம மேனேஜரை குறை சொல்றதா இல்லை பிளேயர்ஸை குறை சொல்றதான்னு நமக்கு தெரியல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ்மே நிறைய அவுட் ஆஃப் கான்சென்ட்ரேஷன்ல தான் இருந்தாங்க, ஒரு ஷார்ப்னஸ் இல்லை, இது எல்லாமே சொல்லலாம். பட் எண்ட் ஆஃப் த டேல வந்து பாத்தீங்கன்னா பிளேயரோ மேனேஜரோ அஃபெக்ட் ஆகுது என்னமோ ஃபேன்ஸ் தான். அடிப்பட்ட இடத்துலயே அடிப்படும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் யுனைடெட் ஃபேன்ஸுக்கு. ப்ரூனோ ரெட் கார்டு வாங்கி முடிச்சவனே பாத்தீங்கன்னா கோபி மைனுக்கு இன்ஜுரியால அவரே சப் ஆஃப் பண்ணிட்டாங்க. யுனைடெடுக்கு இன்னைக்கு எதுவுமே ஒழுங்கா கிளிக் ஆகலன்னு தான் சொல்லணும். அண்ட் இதை வந்து சூப்பரா யூஸ் பண்ணாங்க ஸ்பர்ஸ். இவங்களோட ரிதம் அஃபெக்ட் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐ பிரஸும் பண்ணாங்க அண்ட் ஆல்சோ பிசிக்கலி மோர் டாமினண்டாவும் இருந்தாங்க. ஸ்பர்ஸ் வந்து ரொம்ப அழகா விளையாடினாங்க. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா குலுசெவ்ஸ்கி, வேண்டிவன் அண்ட் ஆல்சோ ரொமேரோ அண்ட் மேடிசன் கூட சொல்லலாம். இவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு வேவ் லென்த்ல நல்ல ஒரு கோஆர்டினேஷனோட பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஸ்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் எனர்ஜி டிராப் ஆகாம பிளே பண்ணாங்க. இது நடந்ததுக்கு எல்லாமே எரிக் டென் ஹாக் தான் காரணமான்னு கேட்டா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நோ. பட் இது வேற மேனேஜர் வந்தா இதெல்லாம் சரியாகுமான்னு கேட்டா மேபி எஸ். ஸோ கடைசியில் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் யுனைடெட் 12th பிளேஸுக்கு வந்துட்டாங்க அண்ட் டாட்னம் ஹாட்ஸ்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8th பிளேஸ்க்கு போயிட்டாங்க. மேன் யுனைடெட் இதுக்கப்புறம் எப்படி போறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டென் ஹாக் நாளைக்கு காலையில் இருப்பாரான்றதையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம வந்து என்னதான் பிளேயர்ஸை குறை சொன்னாலுமே எண்ட் ஆஃப் த டேல வந்து நம்ம எல்லாருமே வந்து அந்த மேனேஜரோட ப்ராசஸ் தான் நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா கேள்வியுமே அவர் மேலே தான் இருக்கும். ஸோ இது ரொம்பவே டஃப்பான பீரியட் ஃபார் மேன் யுனைடெட் ஃபேன்ஸ் அண்ட் ஈவன் ஒரு நியூட்ரல் ஃபேனான எனக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது மேன் யுனைடெடை பார்க்கறதுக்கு. அவங்களோட ஹிஸ்ட்ரி, அவங்களோட கேம்ஸ், அவங்க டீமில் விளையாடின பிளேயர்ஸ், இவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு. மேன் யுனைடெட் ஒரு ஒரு சின்ன டீம் கிடையாது. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் ஹோப்ஃபுல்லி அவங்க வந்து ஒரு கம்பேக் கொடுப்பாங்கன்றது தான் எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ வரைக்குமே அது கிட்ட கூட போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ ஒரு நியூ மேனேஜர் வருவாரா, இது எல்லாமே சேஞ்ச் ஆகுமான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதே மாதிரி நிறைய ஃபுட்பால் டாபிக்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.